மாவரைச்சு கஷ்டப்படாம கிரைண்டருக்கெல்லாம் லீவ் விட்டு சூப்பரான சாஃப்டான இன்ஸ்டன்டான ஒரு ஆப்பம் ரெசிபி. ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம சூப்பரா இருக்கும். ஆப்பத்துக்கு ஊறவே வைக்க வேண்டியது இல்லைங்க, இன்ஸ்டன்டா வெறும் 5 நிமிஷத்துல பண்ணலாம். ரெசிபி எப்படி பண்றதுன்னு ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு கப் ரவை எடுத்துக்கணும். சின்ன ரவையாக இருந்தாலும் சரி, பெரிய ரவையாக இருந்தாலும் சரி, ரவையை நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம எதில் அளக்கிறோமோ அதுலேயே தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். ஒரு கப் ரவை எடுத்துக்கணும். இது கூடவே ஒரே ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அவல் வேணால் எடுத்துக்கலாம். சிகப்பு அவல் கூட இதுக்கு சூப்பராக செட் ஆகுங்க. இது ரெண்டையுமே நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப புளிச்சதுன்னா ஆப்பம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். மிதமான வீட்டில் இருந்த தயிராக இருந்தால் புளிப்பு கம்மியாக இருக்கிறதோட சேர்த்திக்கோங்க. அதையும் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த தயிரோட அவளையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தயிரோட புளிப்பு எல்லாமே அந்த ரவையில் இறங்கிடும். அதனால நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம். ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஊறுற கேப்பில் நம்ம சட்னியே பண்ணிடலாம். அந்த ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊறுறக்குள்ளேயே நம்ம பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அதிக எண்ணெயெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை. ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஆப்பத்துக்கு இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பு வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். அதுவும் ஒரு 10 செகண்ட்லேயே நல்லாவே வதங்கிடும். இது கூட நடக்கடலை சேர்த்திக்கோங்க. நடக்கடலை நம்ம தோலோடு சேர்த்தக்கூடாது. ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன். நடக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அதை வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தோல் உரிக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு சும்மா ஷேக் பண்ணாலே அந்த தோலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருங்க. அந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த தோல் எப்படி தனியாக பீல் ஆகிட்டு வருது. இனிமேல் நடக்கடலையோட தோல் உரிக்கிறதுனா கஷ்டமே பட வேண்டியதில்லை. இந்த சிம்பிள் டிப்ஸில் நீங்கள் எவ்வளோ நடக்கடலை வேணால் உரிச்சு எடுத்துடலாம். டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தோலெல்லாம் அழகாக தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு வடிகட்டி எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு சும்மா ஆட்டினாலே அந்த தோலெல்லாம் செப்பரேட் ஆகிடும். நம்ம சமையலுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடிக்கடி நிறைய பேர் நடக்கடலையில் செய்வீங்க, தோலெல்லாம் சேர்த்த மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. இந்த நடக்கடலையை நம்ம ரெசிபி கூட சேர்த்த போகிறோம். 2 காஷ்மீரி மிளகாயை எண்ணெய்க்குள்ளேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்தோம் இல்லையா நடக்கடலை, அதையும் இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு பல்லு பூண்டு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கவே அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைன்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கடைகள்லாம் இந்த டேஸ்ட்டில் தாங்க பண்ணுறாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு உப்பை மட்டும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கலர் பார்த்தாலே சும்மா தகன்னு இருக்குது பாருங்கள், தங்கம் போல் சட்னி மினுக்குது. இந்த சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், துளி கூட மிச்சமாகாது, அவ்வளோ டேஸ்டியான சட்னிங்க. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த சட்னி கூட புளி சேர்த்துனீங்கன்னா நீங்கள் டிஃபனுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம், கெட்டு போகாது. ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு நீங்கள் என்னெல்லாம் தாளிப்புக்கு சேர்த்துவீங்களோ எல்லாமே சேர்த்து தாளித்து அந்த சட்னி கூட சேர்த்திக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெசிபி பண்ணுறமே எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருன்னு எது கூட வேணால் பண்ணலாங்க. இனிமேல் ஆப்பம் செய்யறதுக்கு அரைச்சி கஷ்டமே பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சட்னியும் இன்ஸ்டன்ட் ஆப்பமும் செஞ்சு அசத்திடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சும்மா கம்மன்னு இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான சட்னியாகவும் இருக்கும். என்னடா சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசனையே இனிமேல் இருக்காது. நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அது தயிர் எல்லாமே குடிச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுருங்க. எத்தனை தண்ணி நம்ம ஊற்றிருந்தோம் அத்தனை தண்ணியும் குடிச்சிருச்சு. இந்த ரெசிபி அப்படிதாங்க. ரொம்ப புளிப்பான நம்ம தயிரை சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாயிடும். நம்ம ஆப்பம் சாப்பிட்றோம்ல அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போது நம்ம இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு உப்பு மட்டும் தேவைக்கான அளவில் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். இதை அரைக்கும் போது நைஸாக அரைக்கணும், திட்டாக இருக்கக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது கெட்டியாக தாங்க இருக்கும். அரைக்க அது அப்படியே லூஸ் கொடுத்து
ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், தண்ணி ஊற்றி அரைக்கணும். மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கடைசியாக கொஞ்சோண்டு தண்ணி. இதுக்கு மொத்தமாகவே தேவைப்படுறது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். இதோட கான்செப்டே அதுதான். இப்போ நம்ம அரைச்சி கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம அரைச்சி எடுத்த மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். மேலேருந்து கீழே ஊற்றும் போது நல்லா ஃப்ளோயியாக இருக்கணும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ஆப்பம் செய்யறதே கஷ்டம், எனக்கு ஆப்பம் செய்யவே வராது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பபிள்ஸ் எல்லாம் வரக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சோண்டு லெமன் மட்டும் சேர்த்தி பாருங்கள். நம்ம நார்மலாக ஆப்பம் சாப்பிடுவோம்ல, சேம் டேஸ்ட் இது கொண்டு வரும். பேக்கிங் சோடாக்கு மேலே கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டால் நல்ல பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். நமக்கு ஆப்பமோட சேம் டேஸ்ட் அப்படியே கொண்டு வந்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றும் போது ஒரு சின்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்பத்தோட டேஸ்ட் அப்படியே வரும். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஃப்ளோயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 தடவை நம்ம தூக்கி தூக்கி அடித்து ஊற்றணும். அப்போ தான் நம்ம ஆப்பம் சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த டிப் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. இது கூட நம்ம வேறு எந்த அதிகமான பொருளும் சேர்த்தலை. ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணியை தெளித்து விட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. லைட்டாக எண்ணெயை தொட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ரெண்டாவது நீங்கள் ஆப்பம் ஊற்றும் போது அந்த எண்ணெய் கூட தேவையில்லைங்க, அப்படியே ஒட்டிட்டு வரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பம் ஊற்ற போகிறோம். சைடெல்லாம் பபிள்ஸ் வந்து நார்மலாக அரைச்சி எப்படி நீங்கள் ஊத்தாப்பம் ஊற்றுவீங்களோ அதே மாதிரி இருக்குங்க. சைடெல்லாம் பபிள்ஸ் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், ஸ்மெல்லும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஆப்பத்தை 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சுட சுட ஆப்பம் இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்தடுத்து ஊத்துறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான வேலைங்க. இந்த ஒரு வேலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இனி சூப்பராக ஆப்பம் ஊற்றி அசத்திடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து ஆப்பம் ஊற்றுறேன் பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற ஆப்பம் மாதிரியே இருக்கும். அது வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் பண்ணலாம். அடியில் பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுடவே அதோட வாசனை சும்மா கமன்னு இருக்குங்க. இனிமேல் மாவரைச்செல்லாம் கஷ்டப்படாதீங்க, கிரைண்டருக்கெல்லாம் லீவ் விட்டு அசத்திடுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த ஆப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூடாக சாப்பிட்டாலும் சரி, ஆறி சாப்பிட்டாலும் சரி, ரெசிபி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.